Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் 6th சம் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. பி ஈக்குவல் டு என்னது நேச்சுரல் நம்பர், கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் என்ன நேச்சுரல் நம்பர். அடுத்து வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்றாங்க. அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், செகண்ட் சப்டிவிஷனில் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்டில் ஏ அப்படின்ற செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு என்னது கேபிட்டல் என். அப்போ பின்ற செட்டு வந்து என்ன வரும், 1 2 3 4 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பின்ற செட்டு. இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏல இருக்கக்கூடிய ஏலேருந்து பிக்கு தான் போகுது. அப்போ ஏல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறப்ப எஃப் ஆஃப் 1 என்ன கிடைக்குது, இந்த எக்ஸை தூக்கிட்டு 1 போடணும். அப்போ 1 கியூப் ஈக்குவல் டு 1 கியூப் பண்ணால் என்ன தான் 1 தான். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த ஏன்ற செட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 கொடுத்துருந்தாங்களா, அப்போ 2ன்னு போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும், 2 கியூப் பண்ணால் 8, அதாவது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 கியூப். அப்போ 3 கியூப்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு போடுவோமா, 3 3s are 9, 9 3s are எவ்வளோ 27. இப்போ 27 வந்துடும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 கியூப் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4, 4 4s are 16, 16 இன்ட்டு 4 64. என்ன வந்துடும், 64ன்னு வந்துடும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏன்ற செட்டில் இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 1 2 3 4 4 எலமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன ஒரு ஏரோ டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஒரு ஏரோ டயக்ராம் எடுத்தோம்னா என்ன வரும், ரெண்டு செட்டு எழுதி ஒரு ஏரோ டயக்ராம் பிளாட் பண்ண போகிறோம். சரி, ரைட். இது வந்து என்னது ஏன்ற செட்டு, இது வந்து பீன்ற செட்டு. அந்த பீன்ற செட்டு கேபிட்டல் எண்ணுக்கு ஈக்குவல். ஓகே, இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, 1 2 3 4, இந்த 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. பீன்ற செட்டில் 1லேருந்து அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ 1 இதை வந்து நம்ம முழுசாக எழுத முடியாது, அதனால் 1 போட்டு டாட் 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 வச்சுட்டு இங்கே அடுத்து என்ன இமேஜ் கிடச்சிது, 8. அப்போ 8 அடுத்து எக்ஸட்ரா 27, அடுத்து எக்ஸட்ரா 64. நம்மளுக்கு என்னென்ன இமேஜ் கிடச்சதோ அதை வந்து ஏரோ டயக்ராமில் கண்டிப்பாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸட்ரா டாட் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1ன்னு நம்ம இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் என்ன கிடச்சிது, 1. அடுத்து 2ன்னு கொடுத்தப்ப 8, 3ன்னு கொடுத்தப்ப 27, 4ன்னு கொடுத்தப்ப 64ன்னு கிடச்சிது. இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கான ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான ஏரோ டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த ஏரோ டயக்ராமில் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டும் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் கேட்டிருந்தாங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு, ரேஞ்ச் வந்து என்ன கிடச்சிருந்து, கோடொமைனில் எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், 1 8 27 64. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கான என்னது ரேஞ்ச். அப்போ 1 8 27 64 இது வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பாருங்கள், ஏரோ டயக்ராம் பார்த்திங்கனாலே நம்மளுக்கு தெரியும்.
எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த 2 3 4 எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்லிடலான்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் every element in domain has unique image in codomain. Therefore F is என்னது 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணால் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து என்ன கிடைக்குது, ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 8 27 64 இதுதான் நம்மளுக்கு ரேஞ்சு. ஆனால் கோடொமைன் பார்த்திங்கன்னா என்னது, கோடொமைன் ஈக்குவல் டு 1 2 3 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பீன்ற செட் என்னென்னு எடுத்திருக்கோம், நேச்சுரல் நம்பர்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அப்போ ரேஞ்சு வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அது என்ன இல்லை. therefore F is not onto function. அப்போ எஃப்ன்றது என்னது, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைனாலே அது டேரெக்டாக என்னது இன்டூ ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். அதாவது கோடொமைனில் ஏதாவது ஒரு இமேஜ் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லைன்னா கூட அது என்னன்னு சொல்லிடலாம், நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். பொதுவாக வந்து கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் 1-to-1 இருந்து அது வந்து ஆன் டூவாக இல்லை அப்படின்னாலே, ஆன் டு ஃபங்க்ஷனாக இல்லைனாலே நம்ம என்ன சொல்லிடலாம், இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்து எழுதிடலாம், தேர்ஃபோர் எஃப் ஃப்ரம் A to B is 1-to-1 and into function. இன்டூ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஆன் டூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் தட் இஸ் என்னது இன்டூ ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இங்கே கவனிங்க ஏரோ டயக்ராமில் இன்டூ ஃபங்க்ஷன்னா இப்போ இது வந்து கோடொமைனா, இந்த கோடொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ஏன்றதில் ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிடலாம், அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருந்த காரணத்தினால நம்ம என்ன சொல்லிட்டோம், கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அடுத்து ரேஞ்சு கோடொமைன் நாட் ஈக்குவல், அதனால் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை, அதே சேம் டைம் இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஃப்ரம் A to B அப்படிங்கிறது என்னது, எஃப் ஃப்ரம் A to B இஸ் 1-to-1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன். அவங்க வந்து 2 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் எல்லாமே கொடுத்துட்டு 2 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்சு கேட்டிருந்தாங்க. செகண்ட் சப்டிவிஷனில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.